ரெக்கார்டிங். இப்போ நம்ம நேத்திய டேட்டாவை வச்சுட்டு இன்னைக்கு மார்க்கெட்டை எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்றதுக்கு ஒரு சில லைன்ஸை நம்ம கிரியேட் பண்ணோம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற லைன் அப்படின்னு அப்படின்னா இப்போ இப்போ இதுதான். இப்போ இதை நான் முதல்ல இருந்து ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணுறேன். இப்போ இந்த ஹிப் ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ இதனுடைய ஐக்கும் லோவுக்கும் நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதையே ரிவர்ஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இவ்வளோதான். இப்போ இதில் கான்செப்ட் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே எல்லாம் மார்க் பண்ணி வச்சிடலாம். நம்மளுக்கு தெரியாது மார்க்கெட் மேலே போகுதா கீழே வரும். இப்போ கீழே போனால் எங்கே வரும், மேலே போனால் எங்கே வரும், எங்கே வரும்ன்றதோட எங்கே வரலான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற விதமாக இதை பார்த்துக்குங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு பாக்ஸும் நம்ம போட்டாச்சு. ஸோ இது இப்போ இதனுடைய இன்னும் கிளியராக பண்ணோன்னா இந்த கோஆர்டினேட்ஸில் போய் 23 அதனுடைய வேல்யூ இருக்குல்ல 956, அதாவது இங்கே 0.168 வேல்யூ 7. அதுக்கு அடுத்தது கீழே இருக்கிற 0.382 அதனுடைய வேல்யூ அது 23,908.7. இப்போ இந்த செட்டிங்ஸ் முடிஞ்சிச்சு. இதையும் கரெக்ட் பண்ணுறதுன்னா கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் இதை பண்ணியிருக்கேன். இது இந்த ஷார்ட்டு இதை கொஞ்சம் டிசைன் பண்ணோம்னா இப்போ இதுக்கெல்லாம் பேர் வைக்கணும். பேர் வைக்கிறதுனா இது அப் பிஜிடி அதனுடைய டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு காப்பி இந்த பேஸ்ட் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். அப் டார்கெட் 2, ஓகே. இங்கே போயிட்டு பேஸ்ட்டு, இது அப் டார்கெட் 1, இதுக்கு பேரும் அப் டார்கெட் 1 அப்படின்னு வச்சுட்டு. ஸோ இப்போ இந்த பாக்ஸு நோ ட்ரேட் ஜோன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு வேளை மார்க்கெட் இதுக்குள்ள ஓப்பனிங் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 956க்கும் 908 அதுக்குள்ளே இருந்தால் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். இதுக்கு மேலே மார்க்கெட் வருதா அப்படின்னு பார்க்கணும். எந்த பக்கம் போகுது பார்த்துட்டு நம்ம ட்ரேடுக்கு போகலாம். இங்கேயும் பேரை மாற்றிக்கலாம். டவுன் டார்கெட்டு டவுன் டிஜிடி 1, ஓகே. இங்கேக்கு பேஸ்ட்டு இது 2, இங்கேயும் பேஸ்ட்டு இது தான் பார்த்தோம் அப்படின்னு வச்சு. இது கலர் வேணும்னா கலரையும் மாற்றி கலரும் கொஞ்சம் வித்தியாசம் இதெல்லாம் அழகு பார்த்துருக்கு. அவ்வளோ. அதே மாதிரி நம்ம சார்ட்டை நாளைக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத இது ஓரளவுக்கு நமக்கு கிளாரிட்டி கொடுத்துருக்கு. இதை வச்சுட்டு என்ன ட்ரேட் பண்ணுவோம்னா இதுக்கு மேலே ஓப்பன் ஆகுதா கீழே ஓப்பன் ஆகுதா. ஸோ நம்மளுக்கு இப்போ ப்ரீ டிஃபைன்டாக நம்ம ஒரு வேல்யூகளோட நாளைக்கு அடுத்த நாளோட மார்க்கெட்டை சந்திக்க இந்த விஷயத்தோட நம்ம தயாராகிக்கிறோம்.